தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிமுகவைச் சேர்ந்த இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் எம்பியாக பதவியேற்று வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் காண்போம். மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மா தனபால் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஐஎஸ் இன்பதுரை எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்பொழுது ஏற்கவிருக்கும் இந்த கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், போன 25ஆம் தேதி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், அதேபோன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பதவியேற்று கொண்ட நிலையில் இன்று அதிமுகவை சேர்ந்த திரு தனபால் மற்றும் திரு இன்பதுரை பதவியேற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முழு விவரங்கள் என்ன? தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 6 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் கமல்ஹாசன் மற்றும் வில்சன் உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் கடந்த 4 பேர் கடந்த வாரம் மாநிலங்களவை எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் அதிமுக எம்பிக்களான இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் இன்று மாநிலங்களவை எம்பிக்களாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயணன் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தனர். இருவரும் தமிழில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மக்களவையை பொறுத்தவரை கேள்வி நேரம் துவங்கியது. இன்றைக்கும் மக்களவையிலே எதிர்க்கட்சி எம்பிக்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தை முன்வைத்து கடும் அமளியிலே ஈடுபட்டனர். கேள்வி நேரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவது சரியல்ல, அவையினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுங்கள், ஏன் நீங்கள் கேள்வி நேரம் நடைபெறுவதை உங்களுக்கு விருப்பமில்லையா என்று அவைத் தலைவர் ஓம் பிர்லா மீண்டும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு அறிவுறுத்தினார். இருப்பினும் இது குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய அமளி தொடர்ந்ததால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையும் இதே விவகாரத்தின் காரணமாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் நடத்திய அமளியின் காரணமாக நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 12 மணிக்கு மக்களவை மீண்டும் கூடும் போது ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதம் நடைபெற உள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.